ஈவ் டீசிங் செஞ்சவன் மேல கல்ல வீசி அவன் மண்டைய உடைச்ச கயாடு லோகர். பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் மூலமா கோலிவுட் வந்த கயாடு லோகர் பத்தி தான் இப்போ பேச்சு அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் சூர்யா 48 படம் தான். ஞானவேல் இயக்கத்துல நடிப்போட நாயகன் தி ஒன் சூர்யா நடிக்கக்கூடிய படத்த அவங்க தயாரிக்கிறதா அறிவிச்சு ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் அறிவிப்ப வெளியிட்டது. அந்த படத்தோட நாயகி கயாடு லோகர் ஹீரோயின் தேர்வு பத்தி தான் விவாதம் நடந்துகிட்டு வருது. சூர்யா படத்துக்கு கயாடு லோகர் செட் ஆக மாட்டாங்க. வேற யாரையாவது நடிக்க வைக்கலாமே, ஏன் கயாடு லோகரை போய் தேர்வு பண்ணாங்க அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு வராங்க. கயாடு லோகருக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க, சூர்யாவுக்கு ஏற்ற ஜோடியா இருப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இந்த விவாதம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கமோ கயாடு லோகர் செஞ்ச சம்பவம் பத்தி பேசப்படுது. 10வது வகுப்புல படிச்சப்போ டியூஷன் போயிருக்காங்க கயாடு லோகர். டியூஷன் போயிருந்தப்போ அவங்கள ஒரு பையன் ஈவ் டீசிங் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அத அவங்க கண்டுக்கலையாம். அதுக்கப்புறமா அந்த பையன் தைரியமா மறுபடியும் சீண்டியிருக்கான். அப்போ கயாடு லோகர் ரியாக்ட் பண்ணல. ஆஹா! இந்த பொண்ணு பயந்தவ போல அப்படின்னு 3வது தடவையாவும் சீண்டவே, கயாடு லோகருக்கு பயங்கரமா கோவம் வந்து, தெருவுல கிடந்த கல்ல எடுத்து குறி பார்த்து அந்த பையன் தலையில போட்டிருக்காங்க. அதுல அந்த பையனுக்கு தலையில காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்திருக்கு. "உனக்கு இது வேணும்" அப்படிங்கிறது மாதிரி இடத்த காலி பண்ணிட்டாங்க கயாடு லோகர். தன்ன பார்த்தா ரொம்ப பாவம் மாதிரி தெரியலாம். ஆனா தன்ன சீண்டுனா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கயாடு லோகர். அவங்க சொன்னத கேட்டவங்களோ, பார்த்தா பச்சை புள்ள மாரி இருந்துகிட்டு, ஒரு பையன் மண்டைய உடைச்சிருக்காங்க இந்த கயாடு லோகர். ஆனா அந்த பையனுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. ஈவ் டீசிங் பண்ணா கல்லால அடிக்காம பாராட்டுவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கயாடு லோகர் இப்போ அதர்வா, பிரீத்தி முகுந்தன் கூட சேர்ந்து இதயம் முரளி படத்த விளம்பரம் பண்ணிட்டு வராங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்புல வெளியான பிளாஸ்ட் படத்துல அவங்களோட கராத்தே கிட்டா நடிச்சு ரசிகர்களோட ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்துட்டாங்க பிரீத்தி முகுந்தன். அதுக்கப்புறமா இதயம் முரளியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஆவல் எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கிடையில சூர்யா 48 பட பூஜையப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாயிருக்கு. அந்த பிரம்மாண்ட படத்துக்கு இசையமைக்கக்கூடிய பொறுப்பு சாய் அபயங்கர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆர்ஜே பாலாஜி இயக்குன கருப்பு படத்துல சூர்யாவுக்காக இசையமைச்ச நிலையில மறுபடியும் நடிப்போட நாயகன் பட வாய்ப்பு அபயங்கருக்கு கிடைச்சிருக்கு. ஜெய்பீம் படம் மூலமா எல்லாரையும் சூர்யாவை பத்தி பேச வச்ச நிலையில மறுபடியும் அவரை வச்சு படம் எடுக்கிறாரு ஞானவேல். இந்த படமும் பெரிய அளவுல ரீச் ஆகும் அப்படின்னு நம்பப்படுது.